ஆவாரம் பூக்களை வச்சு சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் ஒரு ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி உங்களை நான் ஒரு ஆவாரம் பூ தோட்டத்துக்குள்ளே கூட்டிக்கிட்டு போகிறேன். வாங்க, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கடைசி வரைய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதாங்க நான் சொன்ன ஆவாரம் பூ தோட்டம். இங்கே ஆவாரம் பூ மரங்கள் நிறைய இருக்குது. இப்போது சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய பூக்கள் எக்கச்சக்கமாக பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி நானும் இந்த குட்டி பயலும் போய் நிறைய பூக்களை பறித்து சேகரித்து கொண்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மஞ்சள் நிறத்தில் எக்கச்சக்கமான பூக்கள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்துட்டேங்க. கொண்டு வந்த பூக்களை இப்போ நான் க்ளீன் பண்ணி அதோட காம்புகளை எல்லாத்தையும் நீக்கி ஒரு நிழலான இடத்துல காய வைக்க போகிறேங்க. 2 நாட்கள் நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு பொடி பண்ணி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஈரம் படாமல் பார்த்துக்கணும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. ஆவாரம் பூ மருத்துவத்தில் எந்த அளவுக்கு பயன்படுதோ அதே அளவுக்கு அழகு குறிப்புக்கும் பயன்படுங்க. இது காய வச்ச ஆவாரம் பூக்கள் பவுடராக பண்ணி நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். இந்த பவுடர் கூட 1 ஸ்பூன் தேனையோ அப்படி இல்லைன்னா தயிரையோ கலந்து நம்ம முகத்தில் பூசிக்கிட்டு வரலாம். இந்த ஆவாரம் பூ ஃபேஸ் பேக் போடும் பொழுது நமக்கு கோல்டன் ஃபேஷியல் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்டை தருங்க. பொன் நிறமாக ஸ்கின் மின்றத்துக்கு இந்த ஆவாரம் பூ அதிகமாக பயன்படுது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நிழல். நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல். தேங்க்யூ.